Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 10/5/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஃபீஸ் எதுவும் இல்லை, ஃப்ரீ சீட், இது யாருக்கு அப்படிங்கிற முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு மருத்துவக் கல்லூரியிலையும் அதே போல் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை 37, 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, அதே போல் 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட், இவை அனைத்திலும் சேர்ந்து படிக்க எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் கல்லூரிகளில் கட்டணம் எதுவும் இல்லை அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இது தெரியும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக நான் இந்த வருஷம்தான் கலந்துக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய விருப்பக் கல்லூரியில் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் அடிப்படையில் அவங்க விருப்பக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு, என்ஆர்ஐ சீட்டு, அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இவை அனைத்திலும் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்த மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும், இன்னமும் சொல்லப்போனால் ஆல் இண்டியாவிலையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி, ஷெட்யூல்டு கேஸ்ட், அதே போல் ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியினர், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, அதே போல் ஷெட்யூல்டு கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்குது, அதாவது பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கான கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம், முழுவதும் ஃப்ரீ. நீங்கள் எம்பிபிஎஸ்சில் படித்தாலும் சரி, பிடிஎஸ்சில் சேர்ந்து படித்தாலும் சரி, உங்களுக்கான கல்வி கட்டணம் அப்படிங்கிறது முழுவதும் இல்லை. ஸோ இது எதுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வரோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு சில மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் போட்டாங்க. ஸோ நீங்கள் மேலே குறிப்பிடப்பட்ட இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டும் செலுத்த தேவையில்லை, உங்களுக்கான டியூஷன் ஃபீஸும் ஃப்ரீ. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே என்ன பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணிடுங்க, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் அப்ளை பண்ணிடுங்க, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது முழுக்க அரசாங்கமே செலுத்திவிடும். அதை தவிர அதர் ஃபீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான மெஸ் பில்லு, உங்களுக்கான ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீஸு, அப்புறம் புக் ஃபீஸு, இதர ஃபீஸை நீங்கள் கல்லூரியில் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் கல்லூரியில் சேர்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் இதற்கான விலக்கு அளிக்கப்படுகிறதா அப்படிங்கிறதையும் முழு விபரத்தையும் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம முன்கூட்டியே சொல்வது என்ன அப்படின்னா, இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த 2026 கலந்தாய்வில் நீங்கள் கலந்துக்கிற மேலே குறிப்பிடப்பட்ட எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி பிரிவினராக இருந்து உங்கள் பெற்றோர் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கவர்மெண்ட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணிடுங்க, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் அப்ளை பண்ணிடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம்
உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதர கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத கல்லூரியில் கேட்டுக்குங்க. அதே போல் கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்க்கும் இதர கட்டணம் என்னங்கிறத கேட்டுக்கொள்ளுங்கள். நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய அது எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் இந்த டியூஷன் ஃபீஸை தவிர மற்ற ஃபீஸ் மட்டும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை சார், நான் வந்து மேலே குறிப்பிடப்பட்ட இந்த பிரிவினை சார்ந்தவர் அல்ல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது இந்த பிரிவினராக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த அறிவிப்பு கடந்த ஆண்டு 16/6/2025 நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இந்த ஆண்டும் இதே போல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.